வணக்கம். ஓம் நம சிவாய். இன்னைக்கான பதிவு சந்திரனின் முக்கியத்துவம். சந்திரன் நம்ம கிரகங்கள்ல தாயார் காரகன், மனோகாரகன். சந்திரன் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் உடல் வளர்ச்சியையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன் வளர்பிறை அமைப்புகள்ல சுபராகவும் தேய்விரையில் பாவராகவும் செயல்படுவார். சந்திரன் ஒருவரது ஜாதகத்தில் வலுவாக நிலையில் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏன் சந்திரன் ஒரு ஜாதகத்துல வலுவா இருக்கணும் அப்படின்னா, சந்திரன் நம்மளுடைய மனோ நிலையை இயக்கக்கூடியவர் சந்திரன். அப்படிங்கிறதுனால சந்திரன் வளர்பிறையில் இருக்கும் பொழுதும் வலுவான நிலையில் இருக்கும் பொழுதும் ஒருவருக்கு நல்ல விதமான வலுவான மன வலிமையுடையவர்களாக செயல்படுவார்கள். சந்திரன் வளர்பிறை அமைப்புகள்லையும் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் மற்றும் திக்பலம் அமைப்புகள்ல இருக்கும் ஒருவருக்கு நல்ல விதமான மனநிலையும் எதையும் தாங்கும் மன வலிமையும் உடையவர்கள். சந்திரன் தாயார் காரகன் அப்படிங்கிறதுனால வளர்பிறை அமைப்புகள்ல சந்திரன் வலுவாக இருக்கும் நிலையிலும் ஒருவருக்கு நல்ல வலிமையான தாயார் அப்படிங்கிறது அமையப்பெறும். சந்திரன் வலுக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒன்று. சூரியன் நம்மளுடைய லக்னத்துக்கு பொறுப்பு வகித்தாலும் சந்திரன் அமரும் வீட்டின் நட்சத்திரத்தின் அடிப்படையிலேயே ஒருவரது தசாபுத்தி காலங்கள் நிர்ணயிக்கப்படும். சந்திரன் வலுவின் முக்கியத்துவம் அப்படிங்கிறது மிகவும் அவசியமான ஒன்று. சந்திரன் கடகம் அவரது ஆட்சி வீடு. கடகத்தில் ஆட்சி அப்படிங்கிற வலுவை அடைவார். ரிஷபத்தில் மூலத்திரிகோணம் மற்றும் உச்சம் அப்படிங்கிற வலுவை அவர் அடைவார். எந்த லக்னமாக இருந்தாலும் உங்கள் லக்னத்திற்கு அவர் 4ஆம் வீட்டில் திக்பலம் அமைப்பை பெறுவார். அவர் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பு விருச்சிகத்தில் அடைவார். உங்களது ஜாதகத்துல சந்திரன் வலிமையா இருக்கும் நிலையில, சுபச்சந்திரனாக இருக்கும் நிலையில் இந்த அமைப்புகள் கிடைக்கப்பெறும். சந்திரன் தேய்விரை அமைப்புகள்ல இருக்கும் பொழுது ஒருவருக்கு நிலையான மன ஓட்டம் இல்லாதவர்கள், மன சலனம் அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சந்திரன் தேய்பிறை அமைப்புகள் இருக்கும் பொழுது திடமான மனநிலை இல்லாத அமைப்பும் மனம் மாறிக்கொண்டே இருக்கும் இயல்பும் உடையவர்களாக இருப்பார்கள். மனம் மாறிக்கொண்டே இருக்கும் இயல்புடையவர்கள். எதையும் தாங்கும் வலிமை சற்று குறைவாகவே இருக்கும். சந்திரன் தேய்பிறையில் இருந்தாலும் ஆட்சி, உச்சம் அடையும் நிலையில் மற்றும் திக்பலம் அடையும் நிலையில் இவைகள் மாறுபடும். சந்திரனுக்கான எண் அப்படின்னா 2. திங்கட்கிழமை சந்திரனுக்கான நாளாகும். திங்கள் கிழமை தோறும் வளர்பிறை அமைப்புகளில் 3ஆம் பிறை அல்லது பௌர்ணமி அன்று சந்திர வழிபாடு செய்து வரும் பொழுது நல்ல தெளிவான மனநிலையும் மன வலிமையும் மன அமைதியும் ஒருவருக்கு கிடைக்கப்பெறும். சந்திரன் உங்களது ஜாதகத்துல எப்படி இருக்கார், எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த காணொளிகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.